நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1490வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேவி உபாசனா. அந்த டைட்டில் தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் ஸ்டார்டிங் த சப்ஜெக்ட், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் திங் இம்பார்ட்டன்ட். இப்போ 2 நாளாக காமிக்கானே மறந்து போயிடுறேன். புருஷ தெய்வங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம காலிலேருந்து பார்த்து தான் வணங்குறோம். பரமேஸ்வரன், நாராயணன் யாரை பார்த்தாலும் முதல்ல காலை பார்க்கணும். புருஷ தெய்வத்துக்கு காலை பார்த்துட்டு அப்படியே மேலே நோக்கி அப்புறமா முகத்துக்கு வரணும். நம்ம அது பெண் தெய்வத்துக்கு வரும்போது முகத்திலேருந்து ஆரம்பித்து காலை பார்க்கணும். இதை சொல்லி ஆரம்பிக்கிறேன். தேவி உபாசனை பற்றி பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்கா? உலக வாழ்க்கையில் வெறுத்து விரக்தியுடன் தரிசனம் செய்ய பக்தனுக்கு முக்தி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்துள்ள சக்தி உள்ளவள் அம்பிகை. இவ்வுலகமே தேவியின் ஸ்வரூபம். அண்டத்தில் உள்ள பிண்டத்திலும் உண்டு அம்பிகை பிண்டமான சரீரத்திலும் இருக்கிறாள். இந்த தேவியை உணர்ந்து கொள்வதே சக்தி உபாசனை. சத்தம், ரஜஸ், தமஸ் ஆகிய இம்மூன்று குணங்களும் தத்தமது அளவிலே நிலை பெறும்போது அபக்த பிரகிருதியாகி தேவி கலந்து உரைகிறாள். இப்போ பார்க்க போகிறோம். தேவி உபாசனை ஒவ்வொரு சரீரத்துக்குள் அடங்கியுள்ள சத்து ரூபத்தை மேற்கொள்வது. திவ்ய பாவனையை உண்டு பண்ணி தான் வேறு தெய்வம் வேறு அல்ல என்று மாயையை அகற்றி தேவியோடு இரண்டர கலந்து செய்வதே இதனுடைய நோக்கமாகும். உபாசனா மார்க்கங்கள்: பக்தியால் உபாசனை, பூஜை, அர்ச்சனை, பரா அபரா பராபரா, தியானம், ஜபம், ஹோமம், பாவனா உபசாரங்கள். பக்தியால் உபாசனை எப்படி பண்ணுறது? இதற்கு வரம்பு, கால, தேச வர்த்தமான எதுவுமே கிடையாது. பக்தி தான் முக்கியம். இது இருவகை. முக்கிய பக்தி என்பது இறைவனிடம் காந்த சக்தியால் இழுக்கப்படுவது போல் பக்தி செலுத்துவது. உதாரணம், கண்ணப்பரின் பக்தி. மனம் தானாகவே பகவானிடம் இழுக்கப்பட வேண்டும். கவுனம் என்பது சாதாரண பக்தி. இது ஸ்வர்ணம், கீர்த்தனம் முதலியவருக்கு 8 விதம் என்று கருட புராணத்திலும், 9 விதம் என்று பாகவத்திலும், 10 விதம் என்று பிரசன்ன தீபத்திலும் சொல்லப்படுகிறது. பக்தி வழியை சென்றால் அடையக்கூடியது அம்பிகை. ஆகவே அவளுக்கு பக்தி கம்யா பயாபகான்னு வரும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லப்படுறது. 3 வித பூஜைகள். பூஜையில் 3 வகை: அன்பினால் பூஜை செய்வது, அறிவினால் பூஜை செய்வது, இன்பத்தினால் பூஜை செய்வது. வேதம், சோஸ்திரம் சொல்லி வழிபடுவது அன்பு பூஜை. மந்திரங்களை சொல்லி மலர் போட்டு அர்ச்சிப்பது அறிவு பூஜை. பஞ்சாட்சரம், பஞ்சதசாட்சரி மந்திரங்களை சொல்லி அகத்திலே தியானித்தது இன்ப பூஜை, ஜபித்தல். இதன் நடுவில் உள்ள அர்ச்சனை முன்னதற்கு வழியாகவும் பின்னதற்கு முதன்மையாகவும் இருக்கும். இந்த அர்ச்சனையை தமிழில் செய்வதற்கென்றே போற்றி திருத்தாண்டவம் 5, திருவாசகத்தில் போற்றி திருவகள் 1, தரிக்கிறேன் காய வாழ்க்கை என்று தொடங்கும் திருப்பதியும் அமைந்துள்ளன. இப்போ நாம் அர்ச்சனை ஏன் பண்ணுறோன்னு கேட்குறா. ஆலயங்களில் வழிபடும் கடவுளையும் வழிபாடு செய்கின்ற மனிதரையும் வலுவாக பிணைக்கும் சாதாரணமாக இருப்பது அர்ச்சனை. அர்ச்சனை என்பது பொதுவாக ஆண்டவனை வழிபட வழங்கும் ஒரு சமஸ்கிருத சொல். இவன் என்ன செய்யறான்? கோவிலுக்கு போகிறான், கோத்திரம் பேருக்கு நீங்கள் சாமி பேருக்கு பண்ண, சாமி பேருக்கு தான் பண்ணுவா அர்ச்சனைலாம். மனுஷால் பேருக்கு அர்ச்சனை பண்ணுவேன். மனுஷால் இந்த மனிதன் நல்லபடியாக இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணுறது. சங்கல்பத்தை சொல்லாமல் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணி இவன் சொல்கிறான். என்ன பைத்தியாத்தன? எல்லாரும் சாமி பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணுவா உள்ள. ஆனால் யார் நல்லா இருக்கிறதுக்காக?
அந்த பக்தனோட குடும்பம் அவளை சேர்ந்தவா நல்லா இருக்கிறதுக்காக. அதனால் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆம்பியானோ பொண்டாட்டியோ யாராவது ஒருத்தராவது தெரிஞ்சிருக்கணும். இந்த குலம் தெரியணும், கோத்திரம் தெரியணும். அதாவது கோத்திரம் சொல்லலாம், பிராமணாலாம் கோத்திரம் வரும். இவாளுக்கு கூட உண்டு. வன்னியருக்கெல்லாம் கூட ஜம்பு மகரிஷி கோத்திரம்னு சொல்லுவாள், பைடப்பால கோத்திரம்னு சொல்லி நாயுடு மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் செக்டர்லேயும் கோத்திரங்கள் இருக்குது. கோத்திரங்கள் இல்லாதவா சில பேர் இருக்கா. சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் சொல்லிடுவாங்க, அது வேறு. ஸோ அர்ச்சனைன்றது ஆண்டவனுக்கு தான் பண்ணுறோம். அமைதியாக தியானம் செய்வதோ மனதை ஒரு நிலைப்படுத்தியோ மனிதன் கோவிலுக்கு போவதில்லை. இதை வீட்டிலேயே செய்யலாம். தன்னை போன்ற ஒரு உருவத்தில் ஆண்டவனை இனம் கண்டு கொள்ளவும் ஆறுதலும் அமைதியை பெறவும் மனிதருக்கு அப்பாற்பட்ட சக்தியால் தன் துன்பங்களை நீக்க ஒரு வழி பிறக்காதா என்று கோவிலுக்கு போகிறான். அவன் எதிர்பார்ப்பது தெய்வ அருள் தன் அன்றாட வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். அவள் அரூபமான தெய்வத்தை நினைக்கவும் பக்குவம் இல்லாதவன். மனிதன் ஒருவருடைய பெயரை சொல்லி ஊரில் போகிறான், குமார் அப்படின்னு கூப்பிட்றான், முருகான்னு கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். எப்படின்னு, வி ஆர் காலிங் ஹிம் பை ஹிஸ் நேம். நல்லா புரிஞ்சுங்க. மனுஷாலே திரும்பி பார்க்குறான். கரெக்டான பேர் வச்சான். குமாரை போய் கோவிந்தசாமின்னு கூட்டா அவன் திரும்பி பார்க்க மாட்டான். ஸோ இப்படி பல பெயர்களை 108 இல்லை 1008 அஷ்டோத்திரம் இல்லைன்னா சகசரநாமம் சொல்லி அழைக்கும் போது ஒவ்வொரு பெயரையும் ஓம் என்றும் ஓம் ஐங் கிரீம்சி அம்பாள் சொல்லும்போது ஓம் சொல்கிறா. ஓம் ஐங் கிளௌம் பஞ்சமி நமக, ஓம் ஐங் கிளம் வராகி நமக, ஓம் ஐங் கிளம் போத்ருண்டி நமக. அது இருக்கும். ஓம் ஐங் கிளீசோ மாதங்கி நமக, ஓம் ஐங் கிளீசோ சசிவேஷானி நமக, ஓம் ஐங் கிளீசோ பிரியா நமக. ராஜராஜேஸ்வரி என்பது ஓம் ஐங் கிரீசி சிம்மாசினேஸ்வரி நமக, ஓம் ஐங் கிரீசி லலிதாய் நமக. அப்படி வருது அது. ஸோ இந்த மந்திர சொல்லை முதலில் சமஸ்கிருத மொழியால் சேர்த்து கொண்டார்கள். இந்த ஓம் என்னும் இன்னொரு மொழியை சேர்த்து சொல்ல முடியாது என்பதில்லை. இந்த ஓம் என்ற அக்ஷரம் வெறும் ஒலிக்குறிப்பு. உலகில் எல்லா மொழிக்கும் சொந்தமானது. உலக மொழிகள் தோன்றுவதற்கு முன்பே இந்த ஓங்காரம் தோன்றிவிட்டது. இறைவன் பெயருக்கு முன்னால் ஓம் என்றும் கடைசியில் நமகவும் சொல்கிறோம். அது தமிழில் சொன்னாலும் சரி, சான்ஸ்கிரிட்டில் சொன்னாலும் சரி, அதில் மாற்றவே இல்லைவா. ஆழ்வார்கள் ஓம் நமோ நாராயணன் தான் சொல்கிறான். நமோ நாராயணன் தமிழ் கிடையாது, அது சமஸ்கிருத வார்த்தை தான். ஓம் நம சிவாய அதெல்லாம் மாற்றலைவா. நல்லா புரிஞ்சுக்கணும். மாணிக்க மாத்திரோட மாற்றலையே. அதை தமிழாக்கம் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே தமிழாக்கம் பண்ணலவா. பஞ்சாட்சர மந்திரம் சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது. ஓம் நம சிவாய தமிழ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் யஜுர்வேதத்தில் வருது அது ஓம் நம சிவாய. அது ஓம் நமோ நாராயணா அது இருக்கிறது சமஸ்கிருத மந்திரம் தான். ஆழ்வார்களோ நாயன்மார்களோ யாரும் மாற்றலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது ஸோ தன் தெய்வத்தினுடைய பரிபூர்ணமாக சரணாகதி அடைந்து அதனோடு ஒன்றி விடுவது நமக என்பது கருத்து. சரணாகதி என்பது அனுகூலமானதே எண்ணுவது, பிரதிகூலமானதை விடுவது, பரதேவதையை ரட்சிப்பாள் என்பதை நம்புவது, நீயே ரட்சி என்று பிரார்த்திப்பது, தன்னை அர்ப்பணம் செய்வது, தன் ஏழ்மையை காட்டுவது என 6 வகை. இதில் ஆத்மாவை சமர்ப்பணம் செய்வதே முக்கியமானது. இதற்கு மற்ற 5 அங்கங்கள். தண்ணீர் உயர்ந்த மட்டத்திலிருந்து கீழ்மட்டத்துக்கு வாய்வது போல திருவருட் கருணையும் இறைவனிடந்து வெளிப்படுகின்ற பக்தனை அணுகி அந்த அருட்பிரபாவத்தில் அவனை மூழ்க செய்கிறது. அந்த சூழ்நிலையே இறைவன் திருநாமங்களின் ஒலி அலைகளாக சக்தி பெற. அதெல்லாம் கோவிலுக்கு போய்ட்டு தான் ஒரு மனசாந்தி ஏற்படுறது. அதுவும் புரிஞ்சுக்கணும். ஆகம சாஸ்திரம் இந்த அர்ச்சனைக்கு முறை வைக்கிறது. பக்தனுக்கு அர்ச்சனை தெரிய வேண்டியதில்லை, அதன் பொருளும் தெரிய வேண்டியதில்லை, ஆகம சாஸ்திரங்களை பற்றி அவன் அறிந்திருக்கவும் வேண்டியதில்லை. அவனுக்கு அர்ச்சனையில் நம்பிக்கை மட்டும்தான் இருக்கணும். அவன் தன் சார்பாக அர்ச்சனை செய்யும்படி அர்ச்சகரை கேட்டுக்கொண்டால் போதும். அர்ச்சனை ஆகம சாஸ்திரங்களை சற்று விஷயம் தெரிந்தவராக அர்ச்சகர் இருப்பார். எல்லோரும் அர்ச்சராக முடியாது. தெய்வத்திற்கும் வழிபாடு பண்ணும்படி தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள இருப்பார் தான் அர்ச்சகராக வர முடியும். கஷ்டம். அதெல்லாம் சொல்லலாம். கோவிலுக்கு நோவாம்பு நோம்பு யாரோ இந்த கலைவாணி நடராஜன் ஒரு பெண்மணி கல்வி அவள் தூஷிக்கிறா பிராமணால. அந்த வயசான கல்வியே இந்த மாதிரி பேசுகிறான்னு தெரியல எனக்கு.
ஒரு சிவாச்சாரியார்ன்றவர் எவ்வளோ நேரம் நிற்க மாட்டிருக்கு, தண்ணியிலே நிற்கணும். அவள் அந்த ஆச்சாரிய அபிஷேகம் ஆகும்போது 5 to 6 hours தேவர் ஸ்டாண்டிங் அட் ஒன் பிளேஸ் பண்ணி மந்திரங்கள் சொல்லி இந்த ஆச்சாரிய அபிஷேகம் 3 தடவை 6 ஆம்படியா முன்னாடிக்கு. இதெல்லாம் நான் பார்த்தேன், கண்ணு கூட பார்த்தேன் அது. அப்போ கேட்டேன், எப்படியா இது மறிக்கிற? நானும் சேர் போட சொல்லுவேன். என்ன இல்லை அப்படிலாம் இல்லை மாமா, பின்னாடி ஏகாச துருத்துறோம்னா 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆகும் உள்ள. சரி, கோவில் சந்நிதியை விட்டு வெளியில் வர முடியாது. அப்போ நின்று தான் ஆகணும், உள்ள சேர்லாம் போட்டுக்க முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, தட் இஸ் அ சாக்ரிஃபைசிங் ஜாப். தயவுசெய்து சிவாச்சாரியார் எடுத்து மீட்டும்போது அவளுக்கு சம்சஸாக கொடுங்க. உண்டியில் போகிறது வேறு, அது வேறு. ஆச்சாரியாருக்கு நிறைய செய்யணும். அவளுக்கு வேஷ்டிகள் வாங்கி தரது, நல்ல சம்பாவனை பண்ணுறதெல்லாம் அவள் மனசை குளிர்விக்கிறது. அது சரி, நமக்கு பதிலாக அவள் போய் இறைவனை தொட்டு பூஜை பிடிக்கிறாள் இல்லையா, 30 திருமேனி தீண்டுவார் பேர் அவளுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இந்த மந்திரம் என்று நம் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதை மாற்றுவதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. அந்த மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்வது மூலம் சக்தியும் சாநித்தியமும் ஏற்படுகின்றன. அந்த மகான்கள் வாயிலிருந்து வெளிப்பட்ட மந்திரங்கள் இருக்கின்றன, அவ்வளவுதான். இத்தகைய உள்ளுணர்வு பெற்ற அனுபூதிமான்கள் மந்திரங்கள் ஏன் தமிழில் இருக்கக்கூடாது? நக்கீரர், குமரகுருபரர், திருமூலர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அருணகிரிநாதர் இவர்கள் எல்லோரும் அனுபூதிமான்களே. இவர்கள் தாங்கள் கண்டிருந்த உண்மைகளை தமிழிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இவை எல்லாம் வேத பொருட்களாக விளக்கப்படுகின்றன. தேவாரம், திவ்ய பிரபந்தம் எல்லாமே ஆலய வழிபாட்டில் சேர்க்கப்பட்டுள்ளன. இவை சோசர பாடல்களாக விளங்குகின்றன ஒழிய அர்ச்சனை ரூபமாக இல்லை. இங்கே தான் மெயின் பாயிண்ட்டுக்கு வருது. ஸோ சோசரமாக தான் இருக்குது அதெல்லாம். ஆகவே அர்ச்சனையை சமஸ்கிருதத்திலும் வேத பாராயணத்தில் தேவாரம், திவ்ய பிரபந்தம் ஓதுவது இவை கூடவே வைத்துக் கொள்ளப்படுகின்றன. மாணிக்க வாசகரால் நமச்சிவாய வாழ்க என்று தம் திருவாசகத்தை தொடங்குவார். நமச்சிவாய என்பது அவர் தமிழ்படுத்தாமல் அப்படியே உபயோகிப்பதற்கு காரணம் அது ஒரு மந்திரம். அதே போல் ஆழ்வார்களும் ஓ நமோ நாராயணான்னு சொல்லிடுறார். அது அவளும் தமிழாக்க மல்லாத. ஆகவே ஆலயங்களில் அர்ச்சனையை தமிழில் செய்தால் ஒரு கெடுதலும் இல்லை. ஆனால் அந்த அர்ச்சனைகள் அனுபூதிமான்கள் வாய் வழியாக தொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்ம இஷ்டம் போல தான் மாற்றி நம்மளே இஷ்டம் போல வச்சுக்கூடாது. பிரார்த்தனை வேறு அர்ச்சனை வேறு என்று புரிந்தால் இது நன்கு தெளிவாகும். அடிக்கடி இல்லாமல் சமஸ்கிருதத்தில் உள்ள அர்ச்சனையை தமிழ்படுத்தி உபயோகித்தல், தமிழின் மொழிபெயர்ப்புகள் வேண்டுமானால் வளப்பமடையலாம். ஆனால் வழிபாடு செய்வதற்கு தெய்வ அனுக்கிரகம் சேருமா என்பது சந்தேகம்தான் அப்படி சொல்லப்படுறது. நீ கூட துஷ்யந்த் சேதர் ஒரு ஷார்ட்ஸில் பேசியிருக்கார். பரமாச்சி ஐயாட்ட கேட்குற வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் மேன்மையாக தமிழ் கேட்கும்போது ழான்ற சொல் வேறு எங்கே எதுலையுமே இல்லைன்ட்டு. ஆனால் இவன் தமிழ்னு கூட சொல்லமா தமிழ் அப்படின்றான். தமிழ்நாட்டிலிருந்து இந்த ழாபோ இந்த ஆழிமழை கண்ணால் மோர் தென் 11 times or 14 times என்னவோ யூஸ் பண்ணி காய்ச்சல் சொன்னார். ழன்னு வருது, ஆழி ஊழி அந்த மாதிரி சொல்கிறா அந்த பாட்டில் ஆண்டாள். எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழை போற்றணும். தமிழ் மொழியே படிக்க மாட்டேன்றாள். இவ்வளோ தமிழ் அடிச்சுக்கிறார். பாதி பேர் வாட்ஸ்அப்பில் இதில் பார்த்தா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தான் தமிழே வருது. யூடியூப்பில் பார்க்குறேன்னு அதில் கமெண்ட்ஸ் போடுறோன்னு அப்படியா போடுறான். ழா போடுறதுக்கு ஏதோ ஒன்று போட்டுச்சுருக்கான். அது என்ன கண்டுபிடிக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகுது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னு, அதெல்லாம் மாற்றத்துக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. தேவாரம், திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் பாடலாம், அதெல்லாம் சோஸ்திரங்கள் தான். இது அர்ச்சனைன்றது ஒவ்வொரு அந்த பதத்துக்கும் தனி வேல்யூ உண்டு, அந்த உச்சரிப்புக்கும் தனி வேல்யூ இருக்குது. அதை மாற்றுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நம்ம அந்த பொருள் உணர்ந்துக்கலாம், பொருள் உணர்த்துக்கு தான் தெரிஞ்சுக்கலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது. அப்புறமா பூஜைகளில் பராபூஜை, அம்பிகையே பிரம்மம், எதை செய்தாலும் அதை பிரம்மார்ப்பணம் நடத்தல், உண்ணல், படுத்தல், பேசுதல் எல்லாமே அம்பிகைக்கு செய்யும் பூஜை. அது புவனேஸ்வரி சுவாமிகள் இது பண்ணும்போது சாந்தானந்த சுவாமிகள் அழகாக சொல்லுவார். நான் பண்ணுறப்பத நான் படுத்து உருள்றதெல்லாம் ஒரு பண்ண அங்கப்பிரதர்ஷன மாதிரி வருவோம். அதில்
இந்த புவனேஸ்வரி கவசத்தில். ஆதிசங்கர் தன் சௌந்தர நகரியில் 27வது ஜப்போ சல்ப என்ற ஆரம்பமாகும் ஸ்லோகத்திலும் மனஸ்தே பதாப்ஜே என்று 7வது ஆரம்பமாகும் சுபானந்தர் ஸ்லோகத்திலும் இந்த பராபூஜையை பற்றி விளக்கியிருக்கிறார். அபராபூஜையின இதற்கு முடியாதவர்கள் ஸ்ரீசக்கரத்தை கொண்டு அதில் அம்பிகையை தியானித்து வழிபடுவர். இது மிஸ்ரம் என்று பெயர். பராபூஜையின மந்திரோபாசனை, கலசஸ்தாபனம், விசேஷாக்கியம், அங்கன்யாசம், கரன்யாசம் முத்திரைகள் காமிச்சு பூரிய பூஜை. இது வந்து பாக்கிய பூஜை. அம்பிகையை அந்தர்முக வழிபடுறது யோக மார்க்கம். இதுவே குண்டலி விநியோகம் சொல்லப்படுறது. மூக்கு நுனியே பார்த்து தியானம் இருப்பது சிறந்தது. அடியோடு கண்ணை மூடிக்கொண்டும் கண்ணை திறந்து கொண்டும் தியானத்தின் போது இருக்கக்கூடாது. கண்ணை மூடிவிட்டால் தூக்கம் வரும். கண்களை எமை கொட்டாமல் இருந்தால் தண்ணீர் வரும். அடிக்கடி மூடி திறந்தால் எதிரில் விஷயங்கள் கண்ணில் பட்டு சமாதியை கலக்கும். அதனால் மூக்கு நுனியை பார்த்துட்டே பண்ணிட்டா வந்து தியானம் நல்லா இருக்குன்றார். ஸோ இன்றைக்கி இந்த அர்ச்சனை மெயின் அர்ச்சனையும் தேவி உபாசனை வழிபாடையும் பார்த்துருக்கோம். இதோட வந்து இது ஒரு ஸ்டேஜ். இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.